அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சண்டே லஞ்ச் ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா. இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி தான் வந்து பிளான் போட்டு வச்சுருந்தேன். கூடயே வந்து சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சுலான்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து எல்லாருக்குமே கோல்டாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக வந்து சிக்கன் சூப் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு சைடில் வந்து குக்கரில் வந்து வச்சு விட்டுட்டேன். நான் பிரியாணிக்கு வந்து வெங்காயம் வேவதுக்கு லேட் ஆகுதுனால ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு மற்ற எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். சிக்கனும் வந்து மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சைட்லேயே வந்து எண்ணெய் கத்திரிக்காய்க்காக கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி வைக்கிறது, புளி கொஞ்சம் ஊற போடுறதுன்னு சொல்லிட்டு சைடு பை சைடு எல்லா வேலையும் வந்து போயிட்டு இருந்துச்சு. பிரியாணிக்கு வந்து மசாலா ரெடி ஆகிடுச்சு. சிக்கனும் வந்து கூடயே சேர்த்து நம்ம தண்ணி கலந்து சேர்த்து அரிசி போட்டு தம் போட்டோன்னா சூப்பரான சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிரும். சைட்லேயே வந்து எண்ணெய் கத்திரிக்காய்க்கு வந்து தாளிச்சு விட்டுட்டேன். நான் சூப்பராக வந்துருந்துச்சு. டீட்டெயில் ரெசிபி வந்து இன்ஷால்லா அடுத்த மீனோட ஷேர் பண்ணுறேன். பிரியாணி ரெசிபி வந்து நான் ஏற்கனவே ஷேர் பண்ணிக்கோ, வேணும் சேனலில் போய் நம்ம செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்துருந்துச்சு பிரியாணி. அல்ஹம்துலில்லாஹ். லன்ச் வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நல்லா பெப்பர் தூக்கலான சிக்கன் சூப் கூடயே வந்து நல்லா எண்ணெய் கத்திரிக்காய் சூப்பராகவே இருந்துச்சு. பிரியாணி கூட சாப்பிட்றதுக்கு வீடு மணக்கிற அளவுக்கு சூப்பரான சிக்கன் பிரியாணி. நல்லா ஒத்தையாக அரிசி வந்து வந்துருந்துச்சு. சூப்பராகவே இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். கூடயே வந்து ரைத்தா எல்லாமே ஒன்றா வச்சு சாப்பிட்றதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி வந்து டே சூப்பராகவே போச்சு. குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. ஹஸ்பண்டும் சூப்பராக இருந்து சொன்னாங்க. உங்களுக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்குன்னா மறக்காமல் சேனல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த சண்டேக்கு உங்கள் வீட்டில் என்ன சமைச்சிங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.